Grace of God is there to meet all your requirements. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் சொல்வ அருமையானவர்களே, I would say, dear ones, எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் all சொல்றேன். fear and humility, I tell you. இந்த ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், லட்சங்கள், கோடிகளே தேவையானது. So I required lots of money, lakhs and crores for this. நான் அறியாமை உள்ள காலங்களிலே வேண்டுமானால் நான் அழுது தேவைக்காக ஆண்டவரே தேவையை தாரும். The days when I knew not, I cried unto God to meet my needs. நான் இப்ப எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். God has now taught me. இன்றைக்குள்ள கிருபையை தார். God grant me today's grace. இன்றைக்குள்ள கிருபையை தார். Grace that is needed for today. அதிகாலையில எழும்பி கைகளை உயர்த்தி Early morning I wake up and raise my hands. இன்றைக்குள்ள கிருபையை தார். Lord, grant me today's grace. இன்றைக்குள்ள கிருபையை தாரும். Lord, grant me the grace that is needed இன்றைக்குள்ள today. கிருபையை தாரும். Grace for today, Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நேற்றைக்கு முந்தா நாள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். Yesterday or day before, two people were speaking. ஒருத்தர்ட்ட சொன்னேன், I told இந்த பக்கத்துல தம்பி எசேக்கியேல் நின்னுகிட்டு இருக்கிறாரு, Brother Ezekiel is standing nearby. அவருக்கே சில வேளை என்ன நம்புறாரா இல்லையா தெரியல. I do not know whether he is able to believe me or not. சனிக்கிழமை காலையில வருவாரு. Saturday morning is to come. பாஸ்டர் இன்றைக்கு 1.25 லட்சம் சம்பளம் கொடுக்கணும் சனிக்கிழமை. Pastor, 1,15,000 we have to pay us salary. நான் என்ன சொல்வேன்னா, What I used to say? பார்க்கலாம். Okay, we'll wait and see. நான் ஒரு நாள் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னதே இல்லை. I never told him no. இன்றைக்கு சாயங்காலம் 1.25 லட்சம் கொடுக்கணும். 1,15,25 to be paid this அவர் evening. காலையில லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு. கார்பெண்டர், கொளுத்துக்காரர், அவருக்கு பெயிண்டர், அவர் 1.25 லட்சம் எனக்கு கொடுக்கணும். A great list prepared for the carpenters and others. பார்க்கலாம். Okay, we'll அவர் look. நினைச்சிட்டு போவாரு, பாஸ்டர் லாக்கர்ல வச்சிருக்காரு போல. Probably pastor has the amount in the locker. அவர் 4:30 மணிக்கு வருவார் என்கிட்ட. At 4:30 he would come to me. நான் அப்படியே எடுத்து 1.25 லட்சம் கொடுப்பேன். So 1,25,000 I just handed over to him. அவர் நினைச்சிருப்பார், பாஸ்டர் காலையிலே கொடுத்துக்கலாமே என்கிட்ட. This money, pastor could have given it to me in the morning. காலையில என் பேக் எம்டி. Early morning my bank was empty. பட் அவருக்கே புரிஞ்சிருக்காது. அதான் அவர்கிட்ட வச்சு சொன்னேன். He would not have understood. என்ன அவரே புரிஞ்சிருக்க மாட்டாரு. He himself would not have understood. ஆனா எனக்கு தெரியும் இன்றைக்கு 1.25 லட்சம் தேவை. I need 1,25,000. நான் 1.25 லட்சத்துக்கு கேட்டதில்லை. I never asked for 1 lakh. அதிகாலையில ஆண்டவருக்கு நம்ம முழங்கால் பட்டி இன்றைக்குள்ள கிருபையை தாரும். Early morning I go on my knees and ask for day's grace. இன்றைக்குள்ள கிருபையை தாரும். Lord, grant me today's grace. இன்றைக்குள்ள கிருபையை தாங்க. Grant me the grace that is required for me today. இன்றைக்குள்ள கிருபையை தாங்க. Lord, grant me the grace. நான் சொல்லுவேன் அருமையானவர்களே, I will tell you, dear ones, இன்றைக்கு இந்த ஒரு சின்ன சபையிலிருந்து இவ்வளவு லட்சங்களிலே கோடிகளிலே வேலையை நிறைவேற்றிருக்கிறேன்னா என்னுடைய உழைப்பல்ல, சாமர்த்தியம் இல்ல, only grace, only from grace. the small church, Only if I am able grace. to receive lakhs and crores, it's not because of my talent or cleverness, it's only purely the grace of God. பாஸ்டர் சுந்தரையா என்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்கிறாரு, Pastor Sundaramaya used to ask me often, எப்படிதான் உங்ககிட்ட மயங்குறாங்களோ தெரியலப்பா, how come they are taken by you? எப்படி உங்ககிட்ட நான் பேசினதே இல்லை. I have never ever spoken on that subject. நான் உங்க சபையில உங்க தேவைகளை நான் வெளியே கூட சொன்னதே இல்லை. I have never spoken my requirements. என்னுடைய வீட்டுல எத்தனையோ தேவைகள் இருக்கு, Many requirements are there. சொன்னதே இல்லை. I never uttered it. ஆனால் Yet ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு என்ன தேவைன்னு. the Lord knows as to what I require. என்னை கடன்காரனா வச்சதில்லை. He has never kept me a debtor. இன்றைக்குள்ள தேவையை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். God is Every able day. to supply my needs every day. Every day. ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளுடைய தேவை. Every day, whatever is my requirement. யாரையோ கொண்டு தேவன் தருகிறார். Through someone God is able to. நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுவேன், I tell you humbly, இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது the church was being தேவன் ஒவ்வொரு நாள் தேவையை சந்திக்கிறத பார்த்து அந்த மேசனே ரட்சிக்கப்பட்டு என் கையால் ஞாசம் எடுத்தார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். He told me the Lord is with you, having seen the அந்த வேளையிலே தேவன் தேவைகளை சந்தித்தார். God was able to meet the needs of ஒரு நாளைக்கு the prophet. 30-40 பேர் நம்முடைய சகோதரர்கள் வேலை செய்வார்கள். Say 30-40 brothers would work on a certain day. சரியாக இரவு 11 மணிக்கு அவர்களுக்கு நான் டீ கொடுக்க வேண்டும். At night 11 o'clock I got to supply them டீ tea. கொடுப்பதற்கு காசு இல்லை. No money to supply. இந்த மூலையிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I'm praying this பிரதர்ஸ் வேலை செய்கிறார்கள். brothers மணி 11 ஆயிடுச்சு. It's 11 o'clock. பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க, மணி 11 ஆச்சு, பாஸ்டர் ஜெபிச்சிட்டே இருக்காரு, அவர் நேரத்தை பார்க்கல போல இருக்கு. Probably pastor does not note at the time. நான் நேரத்தை பார்த்துட்டு ஜெபிச்சிட்டு இருக்கேன்.
They know not that I have seen the time and yet time remain. ராத்திரி 11 மணிக்கு யார் காலி கொண்டு தர்றது? Night 11 o'clock, who's to supply எப்படி them? அவங்களுக்கு நான் டீ கொடுக்கிறது? How to give them tea? ஆண்டவரே இவ்வளவு கடினப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, Lord, எங்க டீ they கொடுக்கிறது? have labored all along. How am I to supply them? மணி 11 ஆச்சு. It's 11:30. இந்த பக்கத்து வீட்ல ஒரு அம்மா இருந்தாங்க. There was a lady. அவங்களுக்கு அந்த ஊரார வச்சிருந்த பேர் ஆல் இந்தியா ரேடியோ. She was named as All India Radio. காலையில இருந்து எப்பதான் மூடுவாங்கன்னு தெரியாது, வாயை பேசிக்கிட்டே இருப்பாங்க. Morning onward, she would be going on. 11:30 மணிக்கு அந்த அம்மா உள்ள வந்தாங்க, இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு. 11:30 with a big இவ்வளோ பெரிய mark பொட்டு on her வச்சிருப்பாங்க. head. 11:30 மணிக்கு வந்தாங்க. She came. ரெண்டு கையை ஊத்தி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. So for நான் இங்க 5 ஜெபம் பண்றேன், அந்த அம்மா அங்க ஜெபம் பண்ணுச்சு. I am praying here, that mother's praying there. ஜெபம் பண்ணி முடிச்சு நேரா என்கிட்ட வந்துச்சு. After prayer, she came to me. ஃபாதர், She said, Father, தூங்கிட்டு இருந்தேனா, I was sleeping. உங்ககிட்ட வந்து இந்த காசை கொடுக்க சொல்லி யாரோ சொன்னாங்க ஃபாதர். Somebody asked me to supply you coffee. அந்த அம்மா 11:30 மணிக்கு, ராத்திரி 11:30 மணிக்கு காணிக்க வாங்குற நேரம் பாருங்க. Look at the time. When God ஆறாவது இல்லையா, ராத்திரி 11:30 மணிக்கு எனக்கு அன்னைக்கு டீக்கு எவ்வளவு தேவையோ அந்த அம்மா காசு கொடுத்து. 11:30, that mother was able to supply me the funds needed for the tea. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. ஒவ்வொரு குழியும் பெரிய பெரிய குழியை தோண்டினார்கள். They were digging the deep pits. நான் வாய் தெரியாம சொல்லிட்டேன் 40 பேருக்கும், இந்த குழியை நீங்க இன்னைக்கு தோண்டிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி போடுவேன். So if you dig this pit, I'll give you, supply you chicken biryani. எங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க இந்த மாதிரி எதையாவது சொல்லி மாட்டிக்கிறீங்க, இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கே அரிசி இல்ல. There's no way out. ஒவ்வொரு நாளைக்கு நான் 50 பேருக்கு எங்க சமைக்கிறது? How could you? நீங்க சிக்கன் பிரியாணி போடுறேன்னு சொல்றீங்க. And you say that you to supply chicken biryani. மணி 11 மணி வரைக்கும் ஒல வைக்க காசு இல்ல. 11 o'clock, no. இவங்க சொல்றாங்க, ஏங்க மணி 11 ஆச்சு, ஏதாவது செய்றீங்களா? It's 11 o'clock. Have you இவங்களுக்கு done? எல்லாரும் பிரியாணி போட சொல்லிட்டீங்க, என்ன செய்யறது? வெயிட், 1 மணிக்கு தான் சாப்பாடு. 1 o'clock food. 11:15 மணிக்கு எங்க முதலாளி வந்தாங்க, பழைய முதலாளி. 11:15 my என்ன old மூட்டை employer. சுமக்க வச்ச முதலாளி வந்தாங்க. கார் வந்து நின்னுச்சு. His car came. தாமஸ், உன்னை இன்னைக்கு பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. I felt like வந்தேன். meeting. I இன்னைக்கு came. என்னுடைய பிறந்த நாளுப்பா, Today is my birthday. உன்கிட்ட தான் ஜெபிக்கணும் போல. என் முதலாளிக்கு நான் ஜெபம் பண்ணேன். See, look, I got to pray எங்க for முதலாளி my வந்திருக்காரு, My உன்கிட்ட employer has come. ஜெபம் பண்ணுப்பா. So please pray, my ஹஸ்பண்ட் son. ஒய்ஃப் முழங்கால் போட்டாங்க. The husband and wife. ரெண்டு பேருக்கு எங்க முதலாளிக்கு, அவர்கிட்ட ஒரு நாள் கையேந்தன பிச்சைக்காரனா, இன்னைக்கு அவங்க தலை மேல கை வச்சு ஜெபம் I பண்ணேன். who used to lean on them are now placing எங்க my hands. முதலாளிக்கு ஜெபம் பண்ண உடனே When I prayed. அன்னைக்கு சிக்கன் பிரியாணிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காணிக்க அவர் கொடுத்து கார்ல போயிட்டாரு. Whatever was required for the chicken biryani, that amount he gave me and left. எங்க எதுக்குங்க நான் 5 மணிக்கு அலம்போதனம், 10:30 மணிக்கு ஒல வைக்கிறதுக்கு பிரியாணிக்கு காசு அவர் கொண்டு வர வச்சிருக்காரு. நான் Why I should struggle? ரைட் டைம்ங்க, ஏத்த சமயத்திலே சகாயம் செய்கிற கிருபை.